கம கமன்னு இட்லி சாம்பார் செய்யணுமா? அப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, காய்கறிக்காக 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இதையும் குக்கரில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வைங்க. காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. அதை நல்லா மசிச்சு விட்டு வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் கூட சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் உப்பு போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. இப்போ வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பும் மல்லியும் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நல்லா கமகமன்னு இருக்கும் சாம்பார். இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், 2 பட்டை மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து சாம்பாரில் போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.